Let's thank the Lord for giving us yet another opportunity to uh, gather in this manner this morning to worship Him and to give Him all the glory and honor that is due unto His name. And I இந்த also thank காலை you for giving me this opportunity to stand before you with the word. இந்த காலை நேரத்திலே நாம் இவனமாக நாம் தேவனை ஆராதிக்கவும் தேவனுடைய சன்னிதானத்திலே கூடி வந்து அவரை துதிக்கவும் ஸ்தோத்திரம் செலுத்தவும் நமக்கு இவனமாய் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு நாம் மிகுந்த நன்றியுள்ளவர்களாக இருப்போம். Okay, this morning I thank the Lord for again bringing me this word that I'm going to stand before you with. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையோடு உங்கள் முன்பதாக நிற்பதற்கு தேவன் பாராட்டின இந்த வாய்ப்பிற்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். Actually, I planned to continue my thought on godliness, but then the Lord very specifically led me to this particular verse. I was meditating on the book of John, and so I would turn your attention to the book of John, chapter 2, verse 23 to 25. நான் ஏற்கனவே எடுத்து வந்த தொடர் செய்தியான தேவபக்தி என்ற விஷயத்தின் பேரில் தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று தான் நினைத்திருந்தேன். ஆனாலும் யோவான் சுவிசேஷத்திலிருந்து சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஏவப்பட்டதனாலே உங்களுடைய கவனத்தை இந்த நாள் காலையில் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு நான் திருப்ப விரும்புகிறேன். I believe there is a very specific purpose for the Lord leading us to this portion this morning. இந்த காலை நேரத்திலே இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஏவி வழிநடத்துவதிலே ஒரு குறிப்பிட்ட நோக்கம் உண்டு என்றே நம்புகிறேன். As I was going through some of these portions in the book of John and through the scriptures, the question that came to me is, what type of a believer are you, or what type of a believer are we? யோவான் சுவிசேஷத்தை தொடர்ந்து நான் தியானித்து வரும் வேளையிலே ஒரு குறிப்பிட்ட கேள்வி என்னுடைய மனதிலே அதிகமாய் தாக்க ஆரம்பித்தது. எப்பேற்பட்ட ஒரு விசுவாசியாய் நாம் இருக்கின்றோம், எப்படிப்பட்ட விசுவாசியாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி என் மனதிலே பதிந்தது. So this was a personal question that was what came to me, and so I'm just sharing the thought that the Lord spoke to me to all of you, so that we might be edified. ஆகவே இந்த கேள்வியானது என்னுடைய மனதிலே கர்த்தர் தாமே தனிப்பட்ட முறையில் என்னோட கூட பேசி வந்திருந்தார். ஆகவே சொல்லப்படுகின்ற இந்த சிந்தனைகள் தாமே நம் அனைவருக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றே கர்த்தர் பேரில் நம்பியிருக்கின்றேன். Let us turn to John chapter 2 verse 23 to 25. If you can read it, Dinesh, for me. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரையுள்ள வசனத்தை நாம் முதலாவது வாசிப்போம். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். Okay. I want to turn your attention to this very particular verse, which says, many believed in his name when they saw the sign which he did, but Jesus did not commit himself to them. 23 24வது வசனத்திலே அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை என்ற இந்த வார்த்தையை நான் அதிகம் மையப்படுத்த விரும்புகிறேன். And also the last part of verse 25, which says, for he knew what is in man, what in man. அதே போல் 25வது வசனத்திலே மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால். This text quoted above is a very, very profound gospel portion which should invoke or provoke a Christian to seriously consider his state of belief. ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தினுடைய தன் நம்பிக்கையினுடைய நிலைமை என்னவென்பதை முற்றுமாய் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு கருத்தாளம் கொண்ட ஒரு வேத பகுதியாய் இந்த சுவிசேஷத்தில் இது அமைந்திருக்கின்றது. Here many believed in Christ by seeing his mighty acts. அவருடைய வல்லமையான அற்புதங்களை கண்டு அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். But the Lord Jesus did not trust them because he knew what was in their heart. ஆனால் அவர்கள் இருதயத்தை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்த காரணத்தினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. This is what the word very clearly says. இதைத்தான் இந்த வார்த்தை மிக மிக தெளிவாய் சொல்கின்றது. There are many possibilities that you could think about that these followers
were very superficial in their faith, and that is why God did not recognize them. நாம் ஒருவேளை நாம் சிந்திக்கின்ற வேளையிலே அவர்களுடைய விசுவாசமானது மேலோட்டமாக இருந்த காரணத்தின் நிமித்தமாய் இயேசு அவர்களை நம்பவில்லை என்று சொல்லி நாம் கருதக்கூடும். There's a similar passage that I would want to turn your attention to in the book of Matthew, chapter 7, verse 21 to 23. There is another passage which I would want you to go through. இதற்கு ஒத்தவாறு இருக்கக்கூடிய மற்றும் ஒரு வேத பகுதியாக மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரையுள்ள வசனங்களை நாம் காண முடியும். பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். Okay, now here also we see there is a group of people who are the followers of Christ. இங்கேயும் கூட இயேசுவை பின்பற்றி வந்த ஒரு கூட்ட ஜனங்களை காண்கிறோம். And they were calling and claiming what they did in the name of the Lord. ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் சொல்லி அவருடைய நாமத்தின் பேரில் செய்திருக்கின்ற காரியங்களை இங்கே சொல்கிறார்கள். But what was the Lord's response to them? ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய பதில் என்ன? In verse 23 it very clear, then I will tell them plainly, I never knew you, away from me you evildoers. 23வது வசனத்திலே அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்றார். So what does these two portions actually depict? இந்த இரண்டு வேத பகுதிகளும் எதை நமக்கு எடுத்துரைக்கிறது? There is a group of people that the Lord or the whom Jesus does not trust as believers. ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிகள் என்று நம்பவில்லை. Though they were with the Lord most of the time, பெரும்பாலான நேரங்களிலே அவர்கள் ஆண்டவரோடு கூட இருந்த போதும் they saw many of his acts and his mighty acts, and some of them even did some of these mighty acts as we saw in the second portion in Matthew, but they still were rejected by the Lord Jesus Christ. அநேக ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திருக்கின்ற அற்புதங்களை கண்டிருக்கிறார்கள். அதே போல இரண்டாம் வேத பகுதியிலே பார்த்ததை போல இந்த அற்புதங்களை அவர்கள் நிகழ்த்தியும் இருக்கிறார்கள். இருந்த போதும் ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. Most of the Bible commentators interpret this passage to say that the people actually did not really believe in Jesus Christ for salvation. இங்கே பெரும்பாலான வேத வியாக்கியானர்கள் இந்த வேத அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இதற்கென்றும் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவென்றால் அந்த அற்புதத்தை செய்தவர்கள் பெரும்பாலும் உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை என்று கருதுகிறார்கள். Therefore, that is why Jesus did not commit himself because he knew of their unbelieving condition of their heart. அது நிமித்தமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் இருதயத்தினுடைய அவநம்பிக்கையின் நிலைமையை முற்றுமாய் அறிந்திருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. In other words, some people say that there could have been a defect in their faith or insufficiency in their faith for salvation. அல்லது வேறு சிலர் சொல்கின்ற பொழுது ரட்சிப்பிற்கான போதுமான அளவான விசுவாசம் அவர்கள் வாழ்க்கையிலே இல்லை என்றும் அல்லது அவர்கள் விசுவாசத்திலே ஏதோ ஒரு குறையோ ஏதோ ஒரு பழுதோ காணப்படுகிறதாக சொல்கிறார்கள். But I want to turn your attention very specifically to that the portion that we read in John, and want you to understand what John affirms from these scriptural portions that we are going to read now. ஆகவே நாம் எப்பொழுது வாசிக்க போகின்ற இந்த யோவான் சுவிசேஷத்திலே யோவான் சொல்ல போகின்ற அல்லது உறுதியாய் நமக்கு காண்பிக்க போகின்ற சிலவற்றை சந்திக்கவிருக்கின்றோம். Read that particular verse which says 23, many believed in his name. 23வது வசனம் யோவான் 2:23 அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு, அல்லது ஆங்கிலத்தில் வாசிக்கின்ற பொழுது விசுவாசித்து என்று வாசிக்கின்றோம். Okay, they saw that here in English it says when they saw the miracles many believed in his name. அற்புதங்களை அவர்கள் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். So they believed in his name. That is what John affirms here. அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்றுதான் இங்கே யோவான் உறுதியாய் சொல்கிறார். So I think they are believers.
அவர்கள் விசுவாசிகள் என்று நான் கருதுகிறேன். It's not that they did not believe him unto salvation. அவரை ரட்சிப்பிற்கு ஏதுவாக அவர் பேரில் விசுவாசம் வைக்கவில்லை. No, it is not that they had not. It is not that they did not believe unto salvation. This very clearly says that if they believed in his name, it is unto salvation. So they were believers. அவர் நாமத்திலே விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்படும் பொழுது நிச்சயமாகவே ரட்சிப்பிற்கு ஏதுவாகத்தான் அவர் பேரில் விசுவாசம் வைத்தார்கள் என்றே சொல்ல முடியும். ரட்சிப்பிற்கு ஏதுவாக விசுவாசிக்கவில்லை என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. Probably if you could go through some of the other passages, I will quickly give you only the references and go forward, but you can go and read it further sometime later, and those passages very clearly reveals how how John repeatedly talks about these people who have known the Lord Jesus Christ as a person and believed in his name. இதற்கு பின்பதாக யோவான் சொல்லக்கூடிய சில வேத பகுதிகளை முற்றுமாக நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை அவர் ஜனங்கள் ஒரு நபராக எப்படி நம்பியிருந்தார்கள், விசுவாசித்திருந்தார்கள் என்பதை நாம் முற்றுமாய் காண முடியும். Very quickly we will read one or two portions and then we will go forward. John chapter 3 verse 15 and 16. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ம் 16வது வசனங்கள். And also verse 36. அதேபோல 36வது வசனம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 36. குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றான். The word in the original text used here is the same word used place where many believed in his name. It is the same word the root meaning. இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற விசுவாசம் என்ற வார்த்தைக்கும் அங்கே முன்பதாக நாம் வாசித்த அவர் பேர் அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்ற வார்த்தைக்கும் இரண்டுக்கும் மூல பாஷையிலே ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. The verses that are used in the text that we just read now from John chapter 3 talks about belief unto salvation, or those who believe shall be saved. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது வாசித்த இந்த வசனங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கின்ற விசுவாசம் அல்லது அவர் பேரில் விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. Quickly we will read 5:24. வேகமாக 5ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். There are few other references that I will give you, but we will not go into the details and we will not read that verses. You can go through the context in which it was written. John chapter 6:40. இன்னும் சில வசனங்களை சொல்கிறேன், ஆனால் வாசிப்பதற்கு நேரமில்லை. ஆனால் நீங்கள் அதனை குறிப்பிடுத்து பின்பதாக வாசித்து பாருங்கள். அதனுடைய சூழலை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40 and 47. 40ம் 47வது வசனங்கள். John chapter 11. யோவான் 11 verse 25 and 26. 25ம் 26. John chapter 20 verse 31. யோவான் 20:31. So many of these places the author John of these scriptures gives enough proof of the interpretation saying that this belief here is unto salvation. இந்த இடங்களிலெல்லாம் இந்த பகுதிகளை இந்த வேத எழுத்துக்கள் எழுதியிருக்கக்கூடிய யோவான் சொல்கின்ற வேளையிலே இந்த விசுவாசம் என்பது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசமே என்று அவர் உரைக்கின்றார். Some people claim that it is not so, but this is talking about false believers. இந்த இடங்களிலே சொல்லும் பொழுது சிலர் இல்லை இது எப்படி அல்ல, மாறாக இது பொய்யான விசுவாசம் வைத்திருக்கிறவர்களை பற்றி சொல்லப்படுகிறதாக கருதுகிறார்கள். Who only believed in his name but not in the person of Jesus. அவருடைய நாமத்திலே தான் விசுவாசம் வைத்திருந்தார்கள், மாறாக அவர் பெயர் அல்லது இயேசுவின் பெயரிலே விசுவாசம் வைக்கவில்லை என்றும் சொல்கிறார்கள். Okay, now there are two things that I want to bring here when we talk about the argument of false believers. இங்கே பொய்யான விசுவாசிகள் என்ற நிலைமையிலே சொல்லப்படுகின்றதற்கான விவாதத்திற்கு சில குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Okay,
Now, the first thing is that the text does not say that they believed in signs. இங்கே முதலாவதாக அந்த நாம் வாசித்த வேத பகுதியிலே அவர்கள் அற்புதங்களிலே விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. It says they saw the signs and believed in his name. அற்புதங்களை அவர்கள் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். So there is nothing wrong when sign leads to people to the faith in Christ. இங்கே அற்புதங்கள் ஆண்டவர் பெயரில் விசுவாசம் வைப்பதற்கு வழிநடத்துவதிலே எந்த விதமான தவறும் இல்லை. So that is what happened in this group of people. They were led by seeing the works of the Lord into believing him. ஆகவே அந்த விஷயம்தான் இந்த ஜனங்கள் மத்தியிலும் நடைபெற்றதை. இவர்கள் அற்புதங்களை கண்டார்கள். இந்த அற்புதங்கள் அவர் பெயரில் விசுவாசம் வைப்பதற்கு வழிவகுத்தது. Second, just turn to John chapter 4 verse 48. இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 4:48க்கு நீங்கள் வாருங்கள். 4:48. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். So God used signs to enable people to believe. ஆகவே தேவன் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளங்களை பயன்படுத்தி ஜனங்கள் தம் பேரில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று இருந்தார். Which is how precisely John expects the signs to prompt faith. அதனாலதான் அற்புதங்களானது விசுவாசத்தை தூண்டி எழுப்ப வேண்டும் என்றும் யோவான் சொல்கிறார். Turn to 12:37. 12ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசியுங்கள். 12:37. அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. So there are two things. Signs can prompt you to faith, into belief or salvation. அதுல இரண்டு விஷயங்கள் உண்டு. ஒன்று, அடையாளங்கள் அங்கே ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைப்பதற்கு நேராக அல்லது ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்த வேண்டும். There is an opportunity given to you where you see the signs but yet not go into accepting the Lord. இங்கே அற்புதங்களை நீங்கள் பார்ப்பதற்கான உங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அற்புதங்களை நீங்கள் கண்டீர்கள், ஆனாலும் அவர் பேரில் விசுவாசிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. So this is where we talk about the believers in this group being actually knowing, seeing the Lord's mighty works but yet not believing. ஆகவே இதன் அடிப்படையில தான் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆண்டவருடைய அற்புதங்களை கண்டிருந்தார்கள், ஆனாலும் அவர் பேரில் விசுவாசம் வைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. There are many such portions that we can go through, which I'm not going to verse by verse, but I will just quickly mention them. அநேக வேத பகுதிகள் இதற்கு இணையாக இருக்கின்றது. அதனுடைய வசனங்களை நான் வாசிக்க போவதில்லை, மாறாக நான் சொல்லி கடந்து போகிறேன். நீங்கள் பின்பதாக வாசிக்கலாம். John 6:60 and 66. யோவான் 6:60-61. Here we see that the so-called disciples followed the Lord, heard everything what he said, but yet turned back from him. இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் சீஷர்கள் அநேகர் இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டு இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அவரை விட்டு விலகி போனார்கள். Yeah, why did they turn back? அவர்கள் ஏன் விலகி போனார்கள்? Because they felt that it is very difficult for them to follow it. இதனை பின்பற்றுவது கடினம் என்று அவர்கள் நினைத்தார்கள். So there was no willingness of the heart to அவர்கள் follow what the Lord had said. ஆண்டவர் என்ன சொன்னார் அல்லது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கின்றார் அது கேட்டவனமாக இதனை பின்பற்றுவதற்கான விருப்பம் அவர்கள் இருதயத்திலே இல்லை. John chapter 8 verse 31 and 32. யோவான் சுவிசேஷம் 8:30-31. Probably we can read that quickly. இயேசு தம்மை இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். Verse 32 also. 32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். Okay, here some believe, yet Jesus tells them that they are not disciples yet. அவர்கள் இன்னும் சீஷராகவில்லை என்றும் சொல்லி அங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். It very clearly says in 31, if you continued in my word, 31 ye are my disciples. மிக தெளிவாக சொல்லும் பொழுது, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால், தொடர்ச்சியாய் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். So to be a true disciple, you need to stand firm in the word of God or continue in the word of God.
நீங்கள் உண்மையான ஒரு சீஷனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் தொடர்ந்து நிலையாக உறுதியாய் அவருடைய வார்த்தையிலே அல்லது உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். John 8:59. யோவான் 8:59. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். You know who are these people? இந்த ஜனங்கள் யார் தெரியுமா? These were the people who were just following all the while. இதுவரைக்குமாக இவரை பின்பற்றி வந்தவர்கள் தான் இவர்கள். But you know what happened at a particular point of time? ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன சம்பவித்தது தெரியுமா? They are ready to take a stone to throw it at the Lord Jesus Christ. அவர்கள் கல்லுகளை எடுத்து ஆண்டவர் மேல் எரியும்படி விரும்பினார்கள். The Lord actually reveals their true identity in verse 44. 44வது வசனத்திலே இவர்களுடைய உண்மையான அடையாளத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். Can you read that verse 44? 44வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். Though these people were following the Lord or with the Lord and hearing what he was saying and seeing what he was doing, yet when it came to a circumstance or when it came to a situation, they were willing to deny or go against the Lord. இந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை நீண்ட நாட்களாக பின்பற்றி இருந்த போதும், அவர் செய்திருக்கின்ற அற்புதங்களை கண்டிருந்த போதும், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருந்த போதும் கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது ஆண்டவரை அவர்கள் மறுதலிக்கவும் அவர் பேரில் விசுவாசம் வைக்காமலும் போனார்கள் என்பதை காண்கிறோம். Verse 44 very clearly says, the Lord saying, the devil is your father. 44வது வசனத்திலே நீங்கள் பிசாசானவனால் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று தெளிவாய் சொல்கிறார். The lust of your father, because of the lust of your father or the desire that you are having in your father, the devil, he do these things. நீங்கள் இவைகளை உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள் என்கிறார். So here we see that all these people were followers of Christ. They were influenced by Satan, the devil, or devil influenced their lives. அல்லது இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது இவர்கள் பிசாசானவன் உண்டானவர்கள் என்று சொல்லும் பொழுது பிசாசானவன் இவர்களை அதிகமாய் ஏவினான் அல்லது அதிகமாய் இவர்கள் வாழ்க்கையிலே செல்வாக்கு செலுத்தினான் என்பதை பார்க்க முடிகிறது. So many a times this is what happens in our lives also. அநேக நேரத்திலே இதே காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நிகழ்கிறது. We see, we believe, we've known, we've experienced the Lord in our lives, but then what is the influence that Satan has or the world has on our lives? ஆண்டவரை நாம் காண்கிறோம், அவர் செய்திருக்கின்ற அற்புதங்களை நாம் அனுபவிக்கின்றோம், அவரை நாம் ருசிக்கின்றோம், அவரை நாம் அறிந்து கொண்டவராக இருக்கின்றோம். ஆனால் இருந்த போதும் பிசாசானவனோ அல்லது இந்த உலகமோ நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பை செல்வாக்கை ஏற்படுத்துகின்றது. Many a times we know the word, but we are not persistent in the word and we do not conform to the word, and so we don't go to the next stage of discipleship of living a life as Christ wants us to do. அநேக நேரத்திலே நாம் வேத வசனத்தை வாசிக்கின்றோம், அறிந்து கொண்டவர்களாக இருக்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அவருடைய வசனத்திலே நிலைத்திருப்பதும் உறுதியாய் தெளித்திருப்பதும் அந்த சீஷத்துவத்திற்கு உள்ளாக நாம் கடந்து வருவதில்லை. John chapter 12 verse 43, here we see that there was a group of people which were more bothered about the praise of men rather than than to get a certificate from God. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது ஒரு கூட்ட ஜனத்தார் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகின்ற மகிமையிலே அதிகமாய் விருப்பம் கொண்டிருந்தார்கள். So they desired that they would be praised by the people around them. தங்களை சுற்றி இருக்கின்ற ஜனங்களால் புகழப்படுவதை அவர்கள் விரும்பினார்கள். They were not really worried about having a stand for Christ. கிறிஸ்துவுக்கான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் வைக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. So though they knew everything, they didn't take a public stand because they were worried about what people would tell about them.
அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்த போதும் அதற்கான பகிரங்கமான வெளிப்படையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ளாமல் ஜனங்கள் என்ன நினைப்பார்கள், ஜனங்கள் என்ன பேசுவார்கள் என்பதை பற்றியே அவர்கள் நினைத்திருந்தார்கள். There are many in this group which called out, crucify him in the end. இம்முடிவிலே இந்த கூட்டத்தில் இருந்த ஜனங்களில் அநேகர் இயேசுவை சிலுவையில் அறையும் என்றும் கூக்குரலிட்டார்கள். Oh, this is what happens to many of us. நம்மள இருக்கின்ற அநேகருக்கும் இதுவே சம்பவிக்கின்றது. We fail to take a public stand for Christ. கிறிஸ்துவுக்காக வெளிப்படையான பகிரங்கமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க தவறி போகின்றோம். Oh, we desire the praise of men more than the praise of God. தேவனால் வருகின்ற மகிமையிலும் புகழ்ச்சியிலும் மனுஷனால் வருகின்ற மகிமையும் புகழ்ச்சியும் அதிகமாய் விரும்புகின்றோம். That is why the Lord did not trust them. அது நிமித்தமாக தன் ஆண்டவர் இவர்களை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. Just imagine if those who saw Christ personally and heard his teachings were proved to be false believers, how much more do we be careful today? இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய போதனைகளையும் அவருடைய அற்புதங்களையும் கண்ணார கண்டிருக்கிறவர்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் இன்றைக்கு ஜீவிக்கக்கூடிய நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? Even during the time of the apostles, there were false believers prevalent. அப்போஸ்தலருடைய காலகட்டங்களிலும் கூட இப்படிப்பட்ட பொய்யான விசுவாசத்தை பெற்றிருந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருந்தது. We will just read very quickly 2 or 3 verses from this particular portion. Acts chapter 8 verse 13 and verse 21. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம். It talks about Simon who was baptized by the apostle Peter, but later on we understand that there was satanic influence or a diabolic intention in his mind, and he was willing to give money to get the power that he saw in the disciples. 9ஆம் வசனம் துவங்கி 21 வரைக்குமாக நீங்கள் அதில் வாசிக்கும் பொழுது சீமோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் பேதுருவினாலே ஞானஸ்நானம் பெற்றவனாய் இருந்த போதும் கூட அவன் பணத்தை கொடுத்து இந்த வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் நினைத்ததை காண்கிறோம். Okay. 1 John 2 and 19. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். Can we read that quickly? நாம் அதனை வேகமாக வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். So there were people who were there with the assembly and who left the church and were not a part of the church now. அங்கே இருக்கக்கூடிய சில ஜனங்கள் சபையை விட்டு அவர்கள் சத்தியத்தை விட்டு பிரிந்து போய் பின்பதாக சபை விட்டு பிரிந்து போனவர்களாக இருந்தார்கள். There are such people who join the congregation with ulterior motives. அப்படிப்பட்டவர்கள் திருச்சபையிலே ஒரு மறைமுகமாக இருக்கின்ற நோக்கங்களோடு இணைந்திருந்தார்கள். They move around with the brethren. சகோதரரோடு கூட இணைந்து கொண்டு செல்வது. They involve themselves in activities. அவர்கள் சபையினுடைய செயல்பாடுகளிலே இணைந்து செல்வது. But when the going gets tough, ஆனால் நாட்கள் கடினமாகின்ற பொழுது they just tend to leave the saints and go away. அவர்கள் பரிசுத்தவான்களை விட்டுவிட்டு அவர்கள் தங்கள் வழியே போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். So quickly let us assess ourselves with the background that we are talking about and understand what is our belief state. ஆகவே நாம் எப்பொழுது சிந்தித்து வந்து கொண்டிருந்த இந்த விஷயங்களை மீண்டுமாக நாம் பரிசீலித்து பார்த்து நம்முடைய விசுவாச நிலைமை என்ன என்பதை பற்றி சீர்தூக்கி பார்ப்போம். Many of these people whom we were just reading about were professing Christ but actually not following it in their life. நாம் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட நபர்கள் அனைவருமே அவர்கள் தங்களை கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்களே ஒழிய உண்மையான ஒரு விசுவாசம் அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுவதில்லை. Many times we find many preachers saying this repeatedly. அநேக நேரங்களிலே அநேக செய்தியாளர்கள் இதனை மீண்டும் மீண்டும் சொல்கிறதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். About why Gandhiji, or in the biography of Gandhiji, he says he does not like the Christians because they didn't live like Christ. காந்திஜியினுடைய சுயசரிதத்திலே அவர் இவ்வளமாய் குறிப்பிட்டதை சொல்லியிருக்கிறார்கள். அவர்
அவருக்கு கிறிஸ்தவ மதத்தை ஏன் வெறுத்ததனுடைய காரணம் என்னவென்றால் கிறிஸ்தவர்களாக ஜீவிக்கவில்லை என்பதை தான் என்று சொல்கிறார். They spoke very much, or they professed many things about their faith, but they did not live their faith out. They did not live a Christ-like life. That is what he amplified, or that is what he mentioned there. அதை தன்னுடைய சரிதத்தில் அவர் சொல்கின்ற வேளையிலே கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள், அதை கிறிஸ்துவை பற்றி அதிகமாய் பேசுகின்றார்கள். ஆனாலும் கிறிஸ்துவை போல் ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழவில்லை, விசுவாசத்திற்கான வாழ்க்கை வாழவில்லை என்று சொல்கிறார்கள். Many a times this is what happens in our lives too. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் சம்பவிக்கின்றது. We profess to know God. நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். But our works in our life becomes abominable, disobedient, and disqualifies us from every good work. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற செயல்கள் அனைத்துமே எல்லா நற்கிரியைகளுக்கும் இருக்கின்ற ஒரு வெறுப்பாக, ஒரு அருவருப்பாய் போய்விட்டது. And this is why we also are no different from those professing Christians, and rather we remain professing Christians than being practicing Christians. அது நிமித்தமாகத்தான் நாமும் கூட பெயரளவிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களை போல் ஜீவிக்கின்றோமே ஒழிய நாம் நடைமுறையாக கிறிஸ்தவர்களாக வாழ்வதில்லை. What do we learn from this? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? I want to quickly turn your attention to Luke chapter 12 verse 32. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்திற்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். So whom does the Lord desire to have with him? இங்கே யாரை தேவன் தம்மோடே கூட இருக்க விரும்புகிறார்? The Lord does not value a great crowd or a big following for him. தனக்கென்றும் மிகப்பெரிய ஒரு திரள் கூட்டம் தன்னோடே கூட இருக்க வேண்டும் என்று அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. But he desires a group of true followers. உண்மையாய் தம்மை பின்பற்றக்கூடிய ஒரு சிறு கூட்டத்தை அவர் விரும்புகின்றார். He desires somebody who's true in their heart, in their intention. உண்மையாகவே தங்களுடைய இருதயத்திலே அல்லது தங்கள் நோக்கங்களிலே உண்மையாய் இருக்கின்றவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். And he doesn't mind even if it is a small gathering or a small flock. அது ஒரு சிறு கூட்டமாகவோ சிறு மந்தையாகவோ இருந்தாலும் போதும், அல்லது அதுவே பரவாயில்லை என்று நினைக்கிறார். And he expects us to make all efforts to make sure of our calling. நம்முடைய அழைப்பிற்கான எல்லா வகையான செயல்பாடுகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் நினைக்கிறார். And Peter again exhorts in 2 Peter chapter 1 verse 10. Can we read that verse? 2 Peter verse 1 verse 10. 2 பேதுரு முதல் அதிகாரம் 1வது வசனத்திலே பேதுரு சொல்லும் பொழுது, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. The only way that we will not fall and we will stand firm for the Lord is by giving diligence and making sure of your calling. நாம் ஒரு காலம் இடறி விழாமல் உறுதியாய் தெரிந்திருப்பதற்கு நாம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படியாய் ஜாக்கிரதைப்பட வேண்டும். A very similar passage is given in James. இது போல மற்றும் ஒரு வேத பகுதி தான் யாக்கோபு நிருபத்திலும் சொல்லப்படுகிறது. James 2:19. யாக்கோபு 2:19. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. So there is a difference between what happens here. Why are you, there should be a difference between your belief in the Lord and from what the demons do. They also know who the Lord is. They also tremble before the Lord. But what is the connotation of the belief system that you have? It has to be different from that trembling and fear. But you have to believe and revere the Lord because of your true elect and your understanding of the person of the Lord in your life. ஆகவே நாம் ஆண்டவர் பேரில் விசுவாசிக்கின்ற விசுவாசத்திற்கும் அதே போல பிசாசுகளும் இங்கே விசுவாசித்து நடுங்குகின்றன என்று சொல்லப்படுவதற்கு முற்றுமான ஒரு வித்தியாசம் நிச்சயமாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் பிசாசுகளும் அவரை பார்த்து நடுங்குகின்றன, பயப்படுகின்றன, எல்லாம் இருக்கின்றன. ஆனால் நாம் அவர் பேரில் விசுவாசம் வைப்பதற்கு ஆண்டவரை பற்றியுள்ள உண்மையான அர்த்தமும்
அறிந்து கொள்ளுதலும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதே போல அதற்கேற்ற நடவடிக்கைகளும் நம்முடைய அழைப்புக்கேற்றவனமாய் காணப்பட வேண்டும். Before it is too late, மிக காலம் தாழ்ந்து போவதற்கு முன்பதாக it is very important for us to examine our true spiritual state. நம்முடைய உண்மையான ஆவிக்குரிய நிலைமையை பற்றி அறிந்து கொள்வது மிக முக்கியமாகும். In the light of the word of God, it is very important to examine where we stand. Are we like many of these people whom we just read about? இதுவரைக்குமாக நாம் வாசித்திருக்கின்ற இந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஜனங்களைப் போல் நம்முடைய வாழ்க்கை உண்டா என்பதை பற்றி நம்மை நாமே சீர்தூக்கி நிதானித்து பார்க்க வேண்டும். Finding it very difficult to follow, அவரை பின்பற்றுவதற்கு go back or backslide. அவரை பின்பற்றி போவதற்கு அதிக கடினம் என்று நினைத்துக் கொண்டு நாம் பின்வாங்கி போய் நாம் வழுவி போகின்றவர்களாக இருக்கின்றோமா? Are we finding it difficult to stand firm in the word because we are not persistent? நாம் தொடர்ந்து நிலைத்திராத காரணத்தினாலே அவருடைய வேத வசனத்தை நாம் பார்ப்பதற்கோ பின்பற்றுவதற்கோ கடினம் என்று யோசிக்கின்றோமா? Are we giving a foothold to Satan to influence our lives so he draws us away? சாத்தான் நம்மை தன் அண்டைக்கு இழுத்துக் கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்திலே அவனுக்கு ஒரு இடத்தை தருகின்றோமா? Oh, the world is full of this deception that will draw you away. உலகமானது வஞ்சகத்தினால் நிறைந்திருக்கின்றதாகவே எப்பேற்பட்டாயினும் நம்மை இழுத்துக் கொள்ள முற்படும். And Satan is waiting there like a roaring lion, just waiting to devour you. உங்களை விழுங்கும்படியாக கர்ஜிக்கின்ற சிங்கத்தை போல் சாத்தான் சுற்றி வகை தேடிக் கொண்டிருக்கிறான். That is why we need to be diligent enough to hear and be tuned to the word of God and stand firm so that we may not fall, as Peter exhorts. அது நிமித்தமாகத்தான் பேதுரு சொல்கின்றதை போல நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு விழிப்போடு கவனமுள்ளவர்களாக நாம் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். Do not neglect any warning that is coming from Christ. கிறிஸ்துவிடமிருந்து வருகின்ற எந்த ஒரு எச்சரிப்பையும் நாம் கவனக்குறைவாக அலட்சியமாய் கருத வேண்டாம். Our belief and our trust in the Lord should grow as we grow in Christ. நாம் கிறிஸ்துவிலே வளர்கின்ற பரியந்தம் நம்முடைய அவர் பேரில் வைத்திருக்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும் வளர்ந்தோங்க வேண்டும். Only then we can grow as Christians, and only then we will grow into maturity. அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்களாக வளர முடியும் அல்லது பக்குவத்திற்குள்ளாக நாம் வளர முடியும். I will quickly go to the next portion of what I would want to say. The mind of a mature believer. பக்குவமடைந்த விசுவாசியினுடைய சிந்தை என்பதை பற்றி அடுத்ததாக நான் அடுத்த வேத பகுதிக்குள் கடந்து போக விரும்புகிறேன். Quickly turn to Philippians chapter 3 verse 15. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திற்கு நீங்கள் வாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். The Lord expects you to have a particular mindset. ஒரு குறிப்பிட்ட சிந்தையை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகின்றார். And here the word starts off saying, let those of us who are mature think this way. ஆகவே இந்த வசனம் ஆரம்பிக்கின்ற விதத்தை பாருங்கள். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். What is the thought that we should be having? எந்த சிந்தையை என்று நாம் வைத்திருக்க வேண்டும்? What is this particular portion talking about? இந்த குறிப்பிட்ட பகுதி எதை போதிக்கின்றது? It is talking about heavenly attitude or Christ-like attitude or maturity. அங்கே கிறிஸ்துவை போல இருக்கின்ற மனோபாவமும் கிறிஸ்துவை போல அல்லது பரம மனோபாவமும் பரம சிந்தையும் நமக்கு காணப்பட வேண்டும் என்றுதான் இங்கே சொல்லப்படுகின்றது. Apostle Paul refers on various occasions about probably about 11 times in this epistle about the mind of a Christian. ஒரு கிறிஸ்தவனுடைய சிந்தை என்பதை பற்றி ஏறக்குறைய 11 முறை இந்த நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். Quickly turn to Proverbs 23 verse 7. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு நாம் வேகமாக வருவோம். நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். குசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. This is very clear here. இங்கே மிக தெளிவாய் சொல்லப்படுகின்றது. Solomon the wise man wrote much before Paul. பவுலுக்கு அநேக வருஷங்களுக்கு முன்பதாக ஞானியாகிய சாலமோன் எழுதினான்.
For as he thinks in his heart, so is he. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். So let the mind of Christ be you, or in you, or let the thought of Christ be in you. Then you will be like Christ. கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலே இருக்க கடவுள், அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவை போல் இருப்பீர்கள். So a godly thinking pattern should be imbibed in us. ஆகவே தேவ பக்திக்குரிய சிந்தையானது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வழிமுறையாய் பின்பற்றப்பட வேண்டும். Shall we turn to another portion from 1 Corinthians chapter 3 verse 1 and 2. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 2வது வசனத்துக்கு நாம் வருவோம். 1 கொரிந்தியர் 3 1 2. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. So here Paul talks about who is an immature believer. பக்குவமில்லாத விசுவாசி யார் என்பதை பற்றி பவுல் இங்கே எடுத்துரைக்கிறார். So he wants you to be different in your mindset from these type of people. இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு ஒரு வித்தியாசமான சிந்தை பெற்றவராய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். He said you can't be any more childish believers. You can't be still drinking milk. இதற்கு மேல் நீங்கள் பாலை குடிக்கத்தக்க குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். Here Paul speaks about a growing, developing Christian. ஒரு வளருகின்ற பக்குவமடைகின்ற கிறிஸ்தவர்களை பற்றி பவுல் பேசுகின்றார். Who is willing and earning to move forward in his spiritual life. தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக வளர்ந்து வளர்ந்தோங்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். That should be our desire. அதுவே நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். That should be your thought. அதுவே நம்முடைய சிந்தையாக இருக்க வேண்டும். Only then will you develop. அப்பொழுது மட்டும்தான் நாம் வளர முடியும். Hebrews chapter 5 verse 12 to 14. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை. எபிரேயர் 5 12 முதல் 14 வரை. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்கள் ஆகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். Okay, I will quickly finish it off with few points from this particular portion that we read. நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். Here also he exhorts us, the writer exhorts us not just to be just born again child of God, but to grow and progress spiritually. வெறுமனே மீண்டும் பிறந்திருக்கின்ற விசுவாசியாக இருப்பது மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய விதத்திலே நீங்கள் வளர வேண்டும் என்று எழுதுகிறார். We'll go back to Philippians chapter 3 and read verse 12 to 15. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரைக்குமாக வாசிக்கும் பொழுது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று சொல்லாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். 15 ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Verse 12 and 13 it talks about something very very specific. 12 13வது வசனங்கள் மிகவும் குறிப்பிட்ட விஷயமா ஒன்றை சொல்கிறது. And here it talks about Paul himself mentioning this. இங்கே பவுல் தம்மை பற்றி அங்கே சொல்கிறார். He says, not as though I had already attained. நான் ஏற்கனவே அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. Not as though I were already perfect. நான் ஏற்கனவே பரிபூரணம் அடைந்து விட்டேன் என்று எண்ணுகிறதில்லை. Many a times this should be the attitude of a mature believer. ஒரு பக்குவமடைந்த விசுவாசியினுடைய மனநிலைமை அநேக நேரத்தில் இதுவாக இருக்க வேண்டும். That I have not yet attained, I have lots more to be like Christ.
நான் இன்னும் நிறைவடைந்து விட்டேன் என்று எண்ணாமல் நான் இன்னும் கிறிஸ்துவை போல் மாற வேண்டும் என்ற சிந்தை காணப்பட வேண்டும். A growing Christian never boasts in his achievements. ஒரு வளருகின்ற கிறிஸ்தவன் தன்னுடைய சாதனைகளிலே ஒருபோதும் பெருமிதம் கொள்ள மாட்டான். But he always admits that he has to grow into Christ likeness more and more. இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை போல் தான் வளர வேண்டும், மாற வேண்டும் என்றே விரும்புவான். You know what was the progression of Paul when he saw God? பவுல் தேவனை சந்தித்த நாள் துவங்கி அவனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது என்று தெரியுமா? Do you know what he mentioned? அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? First, he was a persecutor of Christ. முதலாவதாக கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறவன் என்று சொல்கிறார். One who was away from him. அவரை விட்டு தொலைவாக விலகி இருந்தவன் என்று சொல்கிறார். Away from the chosen people. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விட்டு விலகி இருந்ததாக சொல்கிறார். He says that I am not worthy to stand before you. உங்களுக்கு முன்பதாக நிற்பதற்கு தகுதியற்றவன் என்கிறார். And at the end of his life, அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே, as he knows the Lord more and more and if he grows in maturity, அதிகமாக கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பக்குவம் அடைந்திருந்த நேரத்தில், you know what he says? அவர் சொல்வது என்ன தெரியுமா? I am the sinner above all sinners. அவர் நான் பாவிகளிலே பிரதான பாவி என்று சொல்கிறார். His understanding of his state before the Lord was his experience. இங்கே ஆண்டவருக்கு முன்பதாக தன்னுடைய நிலைமை என்ன என்பதை பற்றி முற்றுமாய் அறிந்திருக்கிறார். Many a times we think that we know everything. அநேக நேரத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் நினைக்கிறோம். We have reached the zenith. நாம் முற்றுமாய் நிறைவடைந்து விட்டோம், முதிர்ச்சி அடைந்து விட்டோம் என்று கருதுகின்றோம். Oh, but that is not what the Lord wants you to have in your mind. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தையிலே ஒருபோதும் அது இருக்கக்கூடாது என்றுதான் தேவன் விரும்புகிறார். The Lord expects you to be honest and humble before him. அவருக்கு முன்பதாக உத்தமமான நேர்மையான குணத்தோடு காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். The second point that I want to mention about the mature mind of the Christ. கிறிஸ்துவனுடைய பக்குவமடைந்த சிந்தை பெற்றிருப்பதனுடைய இரண்டாவது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், in verse 12 to 14 it says, I need to make every effort to go forward. 12 முதல் 14 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இன்னும் அதை தொடர்ந்து போகும்படியாக 14வது வசனத்திலே நான் லக்கை நோக்கி தொடருகிறேன் அல்லது பின்பற்றி போகிறேன் என்கிறான். So it means that I need to make every effort to go forward. நான் இன்னும் முன்னேறி செல்வதற்கான எல்லா வகையான பிரயாசத்தை முயற்சியும் எடுக்க வேண்டும். I cannot be lazy or complacent. நான் ஒருபோதும் திருப்தி அடைந்தவனாக சோம்பல் உள்ளவனாக காணப்படக்கூடாது. I have to strain to exercise myself into living a life that is that way. அந்த வகையிலே நான் வாழும்படியாக அதிகமான பிரயத்தனப்பட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்கிறார். It needs a lot of personal preparation. இதற்காக அதிகமான தனிப்பட்ட ஆயத்தம் தேவைப்படுகின்றது. Needs a lot of healthy practice to become that way. இந்த வகையிலே மாறுவதற்கு மிக அதிகமான ஆரோக்கியமான வழிமுறைகள் தேவைப்படுகின்றது. An inactive ideal Christian is a disgrace to the cause of Christ. ஒரு செயல் எந்த விதமான செயலோ வளர்ச்சியோ இல்லாத இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்கு நிச்சயம் ஒரு வெட்கத்தை உண்டு பண்ணக்கூடியவனாக இருப்பான். He cannot be a healthy and productive spiritual person. ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்திருக்கின்ற கிறிஸ்தவனை போல் இருக்க முடியாது. So if you need to be productive and spiritual in your life, you need to make every effort to exercise yourself in godliness. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய விதத்திலே ஆக்கப்பூர்வமாக செயல்திறனோடு காணப்பட வேண்டுமானால் அதற்கான எல்லா விதமான முயற்சியையும் பயிற்சியும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். And from this portion, the third thing that we can understand about the mindset is Christ has laid hold of me for a purpose. இங்கே மூன்றாவதாக இதே பகுதியிலிருந்து நாம் அந்த பக்குவமடைந்த சிந்தையை பற்றி நாம் காண்கிறது. That Christ has laid hold of me and given me a purpose in life. கிறிஸ்து என்னை பிடித்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். He just didn't want you to be just saved and come to heaven. நீங்க சும்மா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வந்தால் போதுமானது என்று அவர் விரும்பவில்லை. He has an intention in your life. உங்க வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் வைத்திருக்கின்றார். The very purpose that he saved you and brought you into his saving grace is for you to the same experience to another person around you.
நீங்கள் ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நீங்கள் வந்ததனுடைய பிரதானமான நோக்கம் நீங்கள் அதே போல் மற்ற ஒருவரை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதாக இருக்கிறது. And when you understand that the Lord has a purpose in your life, you will try to understand and work through His purpose and submit your life that the Lord would use you. ஆகவே நீங்கள் அந்த குறிப்பிட்ட நோக்கத்தை நீங்கள் ஆண்டவர் உங்கள் பேரில் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் அதனை விசுவாசிக்கின்ற பட்சத்தில் அதற்கேற்ற வண்ணமாக உங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்பீர்கள். Another way, quality of a mature believer is to forget those things that are behind. Verse 13. 13வது வசனத்தில் வாசிக்கின்ற பிரகாரமாக பக்குவம் அடைந்திருக்கின்ற விசுவாசியினுடைய மற்றொரு குணாதிசயம் என்னவென்றால் பின்னானவைகளை மறந்து முன்னோக்கினவனாக இருப்பான். We need to put the things that are behind. There can be success stories that we have lived through. பின்னானவைகளை மறந்து போனவர்களாக இருக்க வேண்டும். அங்கே பின்னானவைகளிலே ஒருவேளை வெற்றியினுடைய கதைகள் காணப்படலாம். We may be exuberating in our triumph. நம்முடைய வெற்றிகளை ஆர்ப்பரிக்கிறவர்களாக அதிலே திளைத்துக் கொண்டவர்களாக இருக்கலாம். Similarly, there could be some failures in our life which are pulling us back. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே பல தோல்விகள் பின்னானவைகளிலே காணப்படலாம். அது நம்மை பின்னோக்கி இழுக்கக்கூடியதாக இருக்கலாம். There is no guarantee that your previous triumph will help you to be staying victorious in the future. இதற்கு முன்பதாக நீங்கள் பெற்றிருக்கின்ற வெற்றி எதிர்காலத்தில் நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று எவ்விதத்திலும் எந்த உறுதியும் இல்லை. Similarly, a failure that happened in your past is not necessarily something that will follow you all through your life. அதே போல பின் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஏற்பட்ட தோல்வியானது இதற்கு மேலுமாக எதிர்காலத்திலும் அதே தோல்விதான் நடைபெற்று வரும் என்றும் உறுதி இல்லை. It is nothing like that. It is your mind that you have to take every day as a new step in Christ, and that is how you go forward. ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுடைய சிந்தனை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக உங்களை முன்னோக்கி நீங்கள் செல்வதாக இருக்கின்றது. So forget about the past. ஆகவே பின்னானவைகளை மறந்து. It is good sometimes, and the word of God sometimes says, remind yourself of such certain things. சில நேரங்களிலே நீங்கள் சிலவற்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வது சிறந்தது என்று வேதவசனம் சொல்கின்றது. ஆகவே அவைகளிலே இருப்பது மிக நல்லதுதான். But not to boost your head or lift your head high in pride or to pull you back. But if it is edifying to help you go forward, that should be what should be on your mind. ஆனால் அவைகளை நினைத்துக் கொண்டு தலையை உயர்த்தி கொண்டு பெருமையாக நடப்பதற்கல்ல, மாறாக உங்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக உங்களை பயிற்றுவிக்கிறதானால் உங்களை வளர்த்துகின்றதானால் அவைகளிலே நினைப்பது நல்லதுதான். The last part of this is I want to turn your attention to 1 John chapter 1 verse 7 and 9. இறுதியான ஒரு வேத பகுதியாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 9 வசனங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். The Lord tells us two very specific statements here. இங்க இரண்டு குறிப்பிட்ட வாக்கியங்களை இங்க எழுத்தாளர் சொல்கிறார். We are expected to walk in light as the Lord is in light, or He is the light. கர்த்தர் ஒளியில் இருக்கின்றதை போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. But since we are born a human and we have the Adamic flesh in our life, there are chances of us falling. ஆனால் நாம் மனுஷராக ஜீவிக்கின்றதுனாலே ஆதாமுடைய சுவாபங்கள் நம்மில் இருக்கின்ற காரணத்தினாலே நாம் விழுந்து போவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. But that very clearly is an assurance written in this word which says the blood of Jesus Christ cleanseth us from all sin. அதே நேரத்தில் நமக்கு ஒரு உறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. And if it said very clearly, if we confess our sin, He is faithful and just to forgive our sins and cleanse us from all unrighteousness. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். Satan uses this very importantly to bring guilt in our life so that we don't reconcile with Christ. நாம் கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகாதிருக்கும்படியாக இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் சாத்தானவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வான். He would try and remind you that you are a fallen person.
நீ விழுந்து போனவன் என்று சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்துவான். He wants to take away your thought from dwelling on Christ to seeing you as a saint, because he's already washed and completed his work on the cross of Calvary of cleansing you from all sin. உங்களை எல்லா பாவத்திலின்றும் அவர் சுத்திகரித்து நீக்கி கல்வாரி சிலுவையில் அவர் செய்திருக்கின்ற ரட்சணத்தினுடைய செயல் நிமித்தமாய் நம்மை முழுமையாக பரிபூர்ணமாக அவர் ஏற்கனவே மாற்றி இருக்கின்றார். You can't take this as a legitimate license to sin, but this is an effort for you to go closer to God, saying, Lord, draw me closer, help me and cleanse me and sanctify me as I live a life desiring to be like you. ஆனால் இவ்வளமாய் நம்மை தேவன் மாற்றி இருப்பதனுடைய நோக்கம் நாம் எந்த விதத்திலும் பாவம் செய்யலாம் என்ற ஒரு நமக்கு உரிமையை தரவில்லை. மாறாக நாம் ஆண்டவரிடத்திலே இன்னும் அதிகமாய் நெருங்கி சேர்வதற்கும் ஆண்டவரை மண்ணை நான் கிட்டி சேர வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று சொல்வதற்குமான ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கையை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். Let us examine our mindset and see if it is worthy of a mature believer. நம்முடைய சிந்தை நாம் தாம் நிதானித்து சீர்தூக்கி பார்ப்போம். ஒரு பக்குவம் அடைந்திருக்கின்ற கிறிஸ்தவனின் ஒரு சிந்தை நம்மிடத்திலே காணப்படுகின்றதா? With all humility, எல்லா தாழ்மையோடும் let us admit that we have not yet reached anywhere near Christ likeness. கிறிஸ்துவை போல் இருக்கின்ற குணாதிசயத்திலே எவ்விதத்திலும் சற்றேனும் நாம் வரவில்லை என்பதை பற்றி சிந்திப்போம். Let us persevere and work hard into being like him. நாம் அவரை போல் மாறுவதற்கு அதிகமாக நாம் பிரயாசப்படுவோம், முயற்சி செய்வோம். This is the eternal agenda that the Lord has chosen you for. இந்த நித்தியமான நோக்கத்திற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். And let us endeavor to reach this goal that the Lord has set for us. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கின்ற இந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க முற்படுவோம். Refuse to live in the past. பின்னானவைகளே வாழ்வதற்கு நாம் தவிர்த்து don't live in the past. பின்னானவைகளது கடந்த காலத்தில் நாம் ஜீவிக்காமல், but earnestly look forward and look at the goal that the Lord has set before you. கர்த்தர் உங்களுக்கு என்று முன்பதாக வைத்திருக்கக்கூடிய இலக்கிலே நீங்கள் அதை நோக்கி ஓடினவர்களாக. And if we appreciate and appropriate these truths in our life, Paul encourages us that we would be growing in our spiritual life and grow into Christ likeness. இந்த சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கைக்கொண்டு ஜீவிக்கும் பொழுது பவுல் சொல்கின்றது போல நாம் நிச்சயமாய் கிறிஸ்துவை போல இருக்கின்ற சிந்தை பெற்றவராக நாம் ஜீவிக்க இயலும். A question that the Lord is asking us this day. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், what type of a believer are you? எப்படிப்பட்ட விசுவாசியாய் நாம் ஜீவிக்கிறோம்? And the second part of the question is, he expects you to be a person of a matured believer, or having a mind of a matured believer. அந்த கேள்வியினுடைய இரண்டாம் பகுதியாய் விளங்குவது என்னவென்றால், ஒரு பக்குவம் அடைந்திருக்கின்ற கிறிஸ்தவனுடைய சிந்தை பெற்றவராக ஒரு வளர்கின்ற நிலைமையிலே காணப்பட வேண்டும் என்பதாகும். Let us examine each of our lives. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நாம் தாம் நிதானித்து பார்ப்போம். Submit it unto the Lord and ask him to give us the grace to live our lives the way he expects, and that we might glorify him and honor him in every walk of our life. நம்முடைய ஜீவியத்தை அவரிடத்தில் நாம் சமர்ப்பித்து அவருக்கு விரும்புகின்ற பிரகாரமாக, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற பிரகாரமாக நாம் ஜீவியத்தை வாழும்படியாக கர்த்தர் தாமே நமக்கு உதவி புரியும்படியாய் அவரிடத்திலே மன்றாடி கேட்போம். May his name be glorified. அவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென்.